20 வருடங்களுக்கு மேலாய் எனக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல சகோதர சிநேகம் உண்டு. ஏன்னா அவங்க வடமதுரை ஊழியத்துக்கு சோதனை இப்போதான் கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடுச்சு. அந்த நாட்களில் அவங்க வாரம் ஆட்டோவில் வருவாங்க, பைக்கில் வருவாங்க. ஒரு சிலர் ஸ்தோத்திரம் என்ன சொல்ல போனால் அவங்களுடைய அம்பாசிடர் கார் இருந்துச்சு, அந்த காரில் வருவாங்க. நாங்கள் சபையாக அங்கே ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் பல கிராமங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை செய்து வந்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஒரு நாள் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம், ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் ஊழியத்தை செஞ்சு அப்போ தான் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தோம். எங்கேருந்து வந்தானுன்னு தெரியல. சோதர எல்லாத்தையும் மைக்கு எல்லாத்தையும் பிடிக்க இருக்கானுங்க. சோதர ஒரு 5 பேருக்குள்ள தான் வந்தானுங்க. எங்கே ஃபோன் பண்ணானுங்கன்னு தெரியல. காரை எடு, இப்போவே எடு, உடனே கிளம்பு. இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு காரியம். எவ்வளோ வருஷமாக அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு உண்டு. ஆனால் அன்றைக்கி அவருக்கு கையும் ஓடலை. கார் எப்படி தெரியுமா போகுது, காரு குதிச்சு போகுது, வண்டி ஜம்ப் ஆகுது. எதில் காலை வைக்கிறோம் என்ன செய்கிறோம்னே அவருக்கு தெரியல. கல் வருது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் வரிசையாக ஒரு 10 பைக்கு, ஒவ்வொரு பைக்லேயும் 3 பேராக வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கிளம்பி வர்றோம். அதான் நான் அதை என்னை ஆண்டவர் காப்பாற்றினாரு. அவர் அடிபட்டார். காரில் நான் பேக் டோரில் திறந்துட்டு இப்படி குனிஞ்சிட்டேன். ஆத்தூர்லேருந்து வர்ற சகோதரன் அவர் அப்போ தான் ஃப்ரண்ட் டோரில் உள்ளே உட்கார போனார். இங்கே வந்து கல் சரியான அடி அவர் அடிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி அந்த அம்பாசிடர் கார் இல்லைன்னா நாங்களும் ஒரு வழியாக இருக்கோம். எல்லா கல்லையும் அந்த கார் தாங்கிடுச்சு. அல்லேலூயா, சோதரன். அப்புறம் நாங்கள் எப்படி வந்தோம், கற்றப்போம் எங்களை ஜீவனோடு காப்பாற்றினார். ஏன்னா வந்தவன் எல்லாரும் எங்களை சுற்றி வளைச்சிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். சோத்திரன் எங்களை தப்பு விட்டு தேவன். அதனால தான் அவர்கள் உட்காந்துருக்கிறார், நானும் இங்கே உட்காந்துருக்கேன். ஊழியம் செய்ய தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 17:29 இந்த ஊழியர்களுக்கென்று, இந்த சபைக்கென்று ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் என் உள்ளத்திலே வைத்தார். செய்தி அது இல்லை, ஆனால் வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்த முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நோக்கம் இல்லையோ, தேவனுக்கு ஒரு திட்டம் இல்லையோ, இந்த சபை இந்த ஞானபுரத்திலே வந்ததற்கு தேவனுக்கு முகாந்திரம் இல்லையோ, தேவனுக்கென்று நோக்கம் இல்லையோ, தேவன் வீணான காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் டைமையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். நம்முடைய டைமையும் என்ன செய்ய மாட்டார், நம்முடைய டைமையும் கர்த்தர் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். வேறு வேலை இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். இந்த இடத்துக்கு தேவன் இவர்களை அழைத்து வந்ததற்கு ஸ்தோத்திரம். செந்துறை பகுதியிலிருந்து இங்கே வந்து இந்த சபையை ஆரம்பிக்க, ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. ஏரியா ஜனங்கள் அப்போ அதுவே ஒரு சாட்சி, அதுவே ஒரு தேவனுடைய திட்டம்னு தெரிஞ்சுங்க. அது தேவனுடைய சித்தம். இங்கே சபை ஆரம்பிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்ததுனால்தான் பக்கத்தில் ஆவிக்குரிய சபைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இங்கே உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முகாந்திரம் இல்லையோ, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த ஏரியாவில் பரலோகத்துக்கு போய் கணக்கு கொடுக்குற நாளில் எங்களுக்கு யாருமே இயேசுவை சொல்லலை, யாருமே இந்த பக்கம் வரல, எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தலை அப்படின்னு இந்த ஜனங்கள் இனிமே குற்றம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இனிமே ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது.
எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் சொல்லலைன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த சபை இங்கே வந்துருச்சு. அல்லேலூயா. ஜனங்களுக்கு இயேசுவை சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க, சத்தியத்தை சொல்ல, ஜனங்களுக்கு விடுதலை சொல்ல தேவன் இந்த சபையை இங்கே வைத்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முகாந்திரம் இல்லையோ, கோலியாத்தை முறியடிக்க தான் யாரை கற்றுக் கொண்டு வந்தாரு? கோலியாத்தை யாருமே முறியடிக்க முடியல. ராஜா சவுல் யுத்த வீரன், ஸ்தோத்திரம். எத்தனையோ இராணுவ வீரர்கள் இருந்தாங்க, யுத்த வீரர்கள் அந்த படையில் இருந்தாங்க. கோலியாத்தை கண்டு எல்லோரும் நடுங்கினார்கள். தாவீதை நீ எதுக்கு அங்கே கொஞ்சம் ஆட விட்டுட்டு இங்கே வந்தேன்னு கேட்டால் அவனுடைய சகோதரர்களுக்கு அவனை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. இவன்கிட்ட சண்டை போட்டான், இவனை குற்றப்படுத்தினானே தவிர அவனுங்க எவனாவது போய் முன்னாடி நின்று அவனை என்ன ஒவ்வொருத்தனா வர சொல்கிறான். ஈசாய் ராஜா, அடுத்த ராஜா யாருன்னு கர்த்தர் சாமுவேல் அனுப்பும்போது ஒவ்வொருத்தனா வர்றான். ஒவ்வொருத்தரும் பார்க்க ஜெயிச்சாண்டிக்கா பெரிய ஃபிகராக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் இங்கே யுத்த களத்தில் நிற்கிறான். ஆனால் அவன் எவனுக்கும் கோலியாத்தை முறியடிக்க எதிர்த்து நிற்க எவனுக்கும் பலன் இல்லை. தேவன் தாவீதை கொண்டு வந்தான். அல்லேலூயா. வேலை இன்றைக்கு நினைக்கிறேன் ஒரு அற்பமான ஆரம்பம். இந்த ஏரியாவில் இது ஒரு அற்பமான ஆரம்பம். முடிவோ ஒரு நாளைக்கு அந்த ரூமு, அந்த ஹாலு, இங்கே கிச்சன் வரையில் என்ன செய்யணும்? கிச்சன் வரையில் ஆத்மாக்களை கற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கும். அதுக்கு தான் என்னையும் உங்களையும் ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறதற்கு தேவனுக்கு முகாந்திரம் இல்லையோ, நோக்கம் இல்லையோ? 2018 சோதர நவம்பர் மாதம் 10ஆம் தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக்னு எனக்கும் தெரியல, என் மனைவிக்கும் தெரியல. நாங்கள் 2 பேரும் தான் வீட்டில் இருந்தோம். என் பையன் ஒரு ஆராதனை நடத்த ஒரு இடத்துக்கு பள்ளப்பட்டிக்கு போயிட்டான். என்னுடைய மகள் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல அது ஹார்ட் அட்டாக்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் பெயின் வேறு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தவொன்னு தான் அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் டாடா ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தாங்க. சூத்திரம். அதுக்கப்புறம் மதுரையில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸ்டண்ட் வச்சாங்க. 2018 இப்போ எத்தனை வருஷமாச்சு? 6-7 வருஷமாக இருக்குது. ஆனால் யாரையும் குறை சொல்லவோ சீப்பாக நினைக்கவோ நாங்கள் சொல்லலை. எத்தனையோ ஊழியர்கள் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் மறித்து போயிருக்கிறார், கர்த்தருக்குள் மறித்து போயிருக்கிறார். எங்கள் வடமதுரையிலேயே பாஸ்டர் ஆபில் ஏற்றி சர்ச் பாஸ்டர் திடீர்னு அவருடைய சாவெல்லாம் நம்ப முடியாத ஒரு சாவு. சோத்திரம். அவர் மறித்து போனார். ஆனால் என்னை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஸ்தோத்திரம். பாஸ்டரையும் நான் வடமதுரைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்லேருந்து பாஸ்டர் எங்களுக்கு அறிமுகம். ஜான்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தெரியும். ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியும் அப்புறம்னா ஜபசே பையனுக்கு தான் அவர் ஃப்ரெண்டு. ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்லேருந்து பாஸ்டர் ராஜகுமார் இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. அந்த நாட்கள் இருந்து நாங்கள் 1997 ஸ்தோத்திரம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நாங்கள் வடமதுரைக்கு ஊழியத்துக்கு வந்தோம். கர்த்தர் மதுரையிலேருந்து அழைத்து கொண்டு வந்தார். அந்த நாளிலிருந்து பாஸ்டர் எனக்கு அறிமுகமான ஒரு நல்ல ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். அப்போது இன்னொரு சபையை மட்டும் இல்லை, இந்த கொரோனா பீரியட்லையும் என்னையும் உங்களையும் தப்பு வச்சு ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு அவருக்கு முகாந்திரம் இல்லையோ? உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறது தேவனுக்கு முகாந்திரம் இல்லையோ? இருக்கு. எதையோ செய்யணும் அவருக்கென்று. நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று எதையோ செய்ய இந்த பூமியில என்னையும் உங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சோதரன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது 1 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். சோதரன். அது ஒரு பெரிய சம்பவம். சோதரன். தாவீது ராஜா தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பி, ஆனால் தேவன் நீ அல்ல அந்த ஆலயத்தை யார் கட்டுவார்? உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் அதை கட்டுவான் என்று சொல்லி தாவீது ஏராளமாய் சோதரம் ஆலயம் கட்டுவதற்கான பொன், வெள்ளி, சோதரம், இரும்பு, வெண்கலம் எல்லாவற்றையும் அவர் சகோதரிக்கு வைத்திருந்தார். சாலமோனின் நாட்களிலே அந்த ஆலயம் கட்ட துவங்கப்பட்டது. அந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். சோதரம்
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சோதரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களை கொடுத்தார். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்த்ததற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தார். அவைகளிலே அவர் பிரியப்படவில்லை. அதனாலே அவர், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றார். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஒரு சம்பவம், சாலமோன் அவனுடைய தேசத்திலே இந்த வேலைகளை எல்லாம் செய்ய அவன் ஈராம் ராஜா ஆட்களை அனுப்பினான். மரம் ஏராளமாய் கொடுத்து அனுப்பினான். அளவில்லாத உதவிகளை செய்தான். இதற்கு பதிலாய் சாலமோன் அவனுக்கு 20 பட்டணங்களை கொடுத்தான். எத்தனை பட்டணங்கள்? எத்தனை? 20. நமக்கு 4-10 சென்ட் இடம் கிடைச்சா போதும். இன்னும் எத்தனை இடத்த கொடுத்தான்? எத்தனை பட்டணத்தை கொடுத்தான்? 20 பட்டணங்கள். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஈராமுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா, 20 பட்டணங்கள். நாளைக்கு ராத்திரி தூக்கமே வந்திருக்காது. ராத்திரிக்கு தூக்கமே வந்திருக்காது. நாளைக்கு காலையில் புறப்பட்டு போய், அதுவும் யார் கொடுக்குறவர்? யாரு? சாலமோன். ஒரு பெரிய ராஜா, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜா, ஞானத்திலே பெயர் பெற்றவன், சிறந்தவன். அவர் கொடுக்குற அந்த பட்டணம் அப்படின்னு சொல்லி இவர் கற்பனை பண்ணிட்டு, ஒருவேளை தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாரையும் கொண்டு, அப்பா நம்ம செஞ்ச காரியத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு? சாலமோன் 20 பட்டணங்கள் கொடுத்துருக்கிறாரு, வாங்க போய் பார்ப்போம், எவ்வளோ செழிப்பாக இருக்கும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னுலாம் அவர் கற்பனை பண்ணிட்டு வர்றார். ஸ்தோத்திரம். வந்து பார்த்தா, ஒருவேளை அவர் என்ன நினச்சிருப்பாரு? ஏராளமான ஏரி குளங்கள், தண்ணீர், ஸ்தோத்திரம், ஆடு மாடு ஜனங்கள், ஸ்தோத்திரம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான பட்டணமாக இருக்கும் 20 பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கற்பனை செஞ்சுட்டு வந்து பார்த்தா, அவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள்? இவ்வளவுதானா? இதையா எனக்கு கொடுக்க? நான் செஞ்ச உதவிக்கு எவ்வளோ மரம் அனுப்புனேன், எவ்வளவு வேலையாட்கள் அனுப்புனேன், நீ இதையா எனக்கு கொடுக்க? அதனால அந்த பட்டணங்களுக்கு என்ன பேரா? காபூல் நாடு. காபூல் நாடு என்ற அந்த வார்த்தைக்கு குட் ஃபார் நத்திங், இல்லைன்னா ஒர்க்லெஸ். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒர்க்லெஸ், எந்த மதிப்பும் கிடையாது. குட் ஃபார் நத்திங், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எங்கே இருந்த பட்டணங்கள்? அதுக்கு முந்தின வசனத்தில் தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களை கொடுத்தார். அந்த பட்டணங்களுக்கு என்ன பேரு? காபூல் நாடு. காபூல் தான் என்ன அர்த்தம்? ஒர்க்லெஸ், குட் ஃபார் நத்திங், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லாத, ஒருவேளை பேரன் உண்மைன்னு சொல்கிறாங்க, அதாவது சோத்திரம் மலட்டு தப்போன்னு சொல்லுவாங்க. பேரன் லேண்டுன்னா சோத்திரம், ஒரு பிரயோஜனம் இல்லாத நிலம். அந்த நிலத்தில் எதுவும் என்ன செய்ய முடியாது? பயிர் செய்ய முடியாது. அது காஞ்சி சோத்திரம், ஒரு பிரயோஜனம் இல்லாத இருக்கிற நிலம் பேரன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு இடத்த தனக்கு இவ்வளவு செஞ்ச ஈராம் ராஜாவுக்கு சாலமோன் கொடுத்திருக்கிறார். அது ஒரு தனி செய்தி. அதுக்குள்ளே போனோம்னா இன்னும் நேரமாகி போடும். சோதரன், ஏன்னா நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு செய்யும் போது எந்த ஒரு காரியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சொந்தக்காரங்க திண்டுக்கல் வழியாக சென்னைக்கு கிளம்பி போனாங்க. அவங்க சென்னையிலேருந்து வந்து திருப்பி சென்னைக்கு போகிறாங்க.
என்னுடைய மனைவிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா வீட்டுக்கு வரணும், லேட்டாக டைம் இல்லை, காரில் வரணும், பஸ்ஸில் வந்துருக்குறோம், திண்டுக்கல் வந்துருங்க சோதரன். நாங்கள் 2 பேரும் திண்டுக்கல் போனோம். அவங்களுடைய 2 மகள்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. போனோம், ஒரு பையன் கொடுத்தாங்க, இந்த கொண்டு போய் என்ன செய்யுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் நினச்சோம் அவங்க அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அமெரிக்கா சாக்லேட்லேருந்து அமெரிக்கா பொம்மையிலேருந்து பிள்ளைகளுக்கு எதையோ வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, என்னைக்கு வாங்கின திராட்சையோ, என்னைக்கு வாங்கின ஆரஞ்சு பழமோ சோத்துறோம். அவங்க பஸ்ஸில் ட்ராவலில் சாப்பிட்டு மிச்சம் அமெரிக்கன் சாக்லேட்டு ஒரு 4 சாக்லேட்டு. நான் இங்கே பார்த்துருந்தேன். நான் ஒன்றும் இல்லை, அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வடமறைக்கு போய் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு போயிட்டோம். இல்லைன்னா அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இருந்துட்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம என்ன ஒரு ஸ்டேட்டஸில், ஒரு உயரத்தில் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தி வைத்திருக்கும் போது அதற்கேற்ற சுபாவங்களும் குணாதிசயங்களும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உருவாக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கேற்ற சுபாவங்கள் நம்மள பெருக வேண்டும். அற்பமா, குப்பையா, வெறுமையா, பிச்சைக்காரன். இப்போ பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ, என் பையன் அவன் இருக்கிறான், அவன் சர்ச்சிலே சொல்லுவான், பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டிங்கன்னா 20 ரூபாய்க்கு குறைஞ்சி போடக்கூடாது. எவ்வளோ போடக்கூடாது? 20. நம்ம காணிக்கையே 10 ரூபா தான். இப்போ இருக்கிற சாம்பார் 10 ரூபா தான். எல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு 1000 ரூபா 10,000 ரூபா பாயில் இருந்தாலும் சோத்துறேன். மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா இவ்வளோதான் சோத்துறேன். யாருக்கு காணிக்கை செலுத்துகிறோம்? யாருக்கு காணிக்கை செலுத்துகிறோம்? எப்படிப்பட்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறோம்? இல்லை இந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் காலையில் முன்னாடி விளாசி போய் சாப்பிட்றாரு ஆண்டவர். நீங்களும் நானும் கொடுக்குற காணிக்கையை வாங்கிட்டு போய் ஆண்டவர் வந்து ஆரிய பவன்லையும் சோத்திரம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிட போகிறாரு ஆண்டவர். அப்போ காணிக்கையை யாருக்கு கொடுக்குறோம்? ஒரு காரியத்தை யாருக்கு செய்கிறோம்? ராஜாவாகிய அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் த கிரேட், அவர் ஒரு நாள் தன்னுடைய படை தளபதியோடு தன்னுடைய பட்டணத்தை குதிரையில் அப்படி சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பினார். ராஜாக்கள் அப்படி செய்கிறது வழக்கம். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு ராஜாவெல்லாம் தெரியாது, ஐயா பிச்சை கொடுங்க அப்படின்னு அந்த கால நேரத்தில் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். ராஜா அப்படி கையை நீட்டினாரு. படை தளபதி ஒரு 50 தங்க காசு, ஒரு தங்க காசு இருக்கிற ஒரு முடிச்சு ஒரு சின்ன பையன் ராஜாட்ட கொடுத்தாரு. ராஜா அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. சேனாதிபதிக்கு ரொம்ப வருத்தம். பிச்சைக்காரனுக்கு ஆமாம், கோல்டு காயின், தங்க காசு, அதுவும் 1 2 இல்லை, அது எவ்வளோ பிச்சை தெரியாது. ஆனால் ராஜா கொடுக்க சொன்னால் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். என்ன ராஜா, அவனே பிச்சைக்காரன், அவனுக்கு போய் தங்க காசை இத்தனை தூக்கி போட்டுட்டு வருவீங்க அப்படின்னு வருத்தத்தோடு கேட்டார். ராஜா சொன்னார், கேட்கிறவன் பிச்சைக்காரன் தான், கொடுக்கிறவர் அலெக்சாண்டர் த கிரேட். கேட்கிறவன் யாரு? பிச்சைக்காரன் கேட்கிறான், ஆனால் கொடுக்கிறவர் யாரு? அலெக்சாண்டர். அந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய ராஜா. தன்னுடைய தகுதியை அவர் குறைத்து கொள்ளவில்லை. அவன் என்ன வேணாலும் இருக்கு போகிறான், அதை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்டவன் பிச்சைக்காரன் இருந்தாலும் கொடுக்கிறவர் யாரு? ராஜா. நமக்கு கொடுக்கிறவர் யாரு? ராஜாதி ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர். அவர் என்னைக்கும் சீப்பாக நடந்துக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். 3000 ரூபா பணத்தோட காட் ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் செலவு. எங்கிட்ட 3000 ரூபாயில் தான் காட் ஹாஸ்பிட்டலில் போனோம். வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் மதுரை போகும்போது எல்லா செலவும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய். எல்லாத்தையும் கர்த்தர் தாராளமாக கொடுத்தார். எல்லாத்தையும் கர்த்தர் தாராளமாக கொடுத்தார். எப்படி வந்துச்சு, யார் யார் வந்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க. நான் படுத்த ரூமில் படுத்துருக்குறேன். எந்திரிக்க கூட பரவாயில்லை, ஒருத்தரும் வீட்டில் இல்லை. எனக்கு ஆச்சரியம். என் மனைவி எனக்காக செலவு பண்ணுற காரியங்கள் எல்லாம் பார்த்தா இது எங்கேருந்து வருது, எப்படி செலவு பண்ணிட்டு அந்த அம்மா அப்படின்னு நினச்சிருக்கேன். சும்மா தற்செயலாக போய் பார்த்தா பீரோவில் ஒரு 40,000 ரூபா இருக்குது. 3 லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் 40,000 ரூபா பீரோவில் இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல.
நான் என்னுடைய மனைவியை சொல்கிறேன், என்னம்மா சொல்கிறேன், மகளுடைய கல்யாணத்துக்காக இப்போ சேர்த்துட்டு இருக்கிறேன், வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என் மனைவி சொன்ன ஒரு காரியம், 40,000 ரூபா இல்லை, 1 லட்ச ரூபா இருக்குது. 3 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் தேவையை கத்தர் கொடுத்தாரு. மேற்கொண்டு 1 லட்ச ரூபா நான் சொன்னேன். இதுக்கு மேலே என்னால் பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது, பைக்கில் போகிறதெல்லாம் கஷ்டமான காரியமாக தெரியுது. ஏதாவது ஒரு சின்ன காரு, ஒரு 40,000-50,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறது என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகள்கிட்ட என்னுடைய மனைவி ஒரு ஆலோசனை, அப்பா இது மாதிரி கேட்குறாங்க. அது ரெண்டும் சொல்லிச்சு, அப்பா இது வரைக்கும் நமக்கு தான் செஞ்சாங்க, அப்பா உண்மையாக கேட்டது கிடையாது, நம்ம ஒரு கார் வாங்கணும். பாண்டிச்சேரி போனால் ஒரு ஹோண்டா சிட்டி காரை வாங்கணும், இன்னொருத்தர் போய் ஒரு ஹோண்டா சிட்டி காரை வாங்கினாங்க. அல்லேலூயா. கொடுக்கிறவர் யாரு? கொடுக்கிற அந்த காரை பார்த்தோன்னே எனக்கு உயிரே இல்லை. எப்பா வேணவே வேணாம், நீ வாங்கின இடத்துல இருக்கு, நமக்கு இதுக்குன்னு தகுதியே கிடையாது. ஹோண்டா சிட்டி வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, நீ திருப்பி கொண்டு போய் விட்டுரு. வேற ஒரு சாதாரண காரு, டாட்டாவில் என்ன கார் அது, இந்த டாக்ஸியெல்லாம் போகுது, அது பேர் நல்லா போச்சு, ஒரு 40,000-50,000 ரூபாய்க்கு வேறு கார் வாங்கிக்கலாம். இல்லை டாடி, இது கத்தர் கொடுத்தவர். ஸ்தோத்திரம். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். அவருடைய ஜனமாகிய நானும் நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி கொடுக்கணும்? நீங்கள் வேணா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க. பெருமைக்காரன் சொல்லலை, அந்த இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த குணாதிசயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களில் அனைவருக்கு அது உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த சுபாவங்களை கொடுத்துருக்கார். இருக்கிறதுல பெஸ்ட்டாக என்ன சாப்பாடு கொடுக்க முடியுமோ அந்த சாப்பாடை கொடுக்கத்தான் நாங்கள் விரும்புவோம். என்ன விதத்தில் அவங்கள ஆனர் பண்ணணும், என்ன விதத்தில் அவங்கள கௌரவப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும், இது எங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கு ஊழியக்காரங்க? நானும் நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ இதை கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் தியானிக்க போனால் சோதரன் ஆபிரகாம் ஆக்சுவலாக அவருடைய தகப்பன், அவருடைய முன்னோர்கள் குடும்பம்லாம் விக்கிர ஆராதனைக்காரர்கள். சாமி சிலையை வச்சு அவங்க அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. பைபிளில் ஒரு கதை, அது சம்பவத்தை சொல்லுவாங்க. அவங்க அப்பா சிலைகள் செய்து விற்கிற ஒரு தகப்பன். அவருடைய பிஸ்னஸ், அவருடைய வியாபாரம் சிலைகள் செய்து விற்கிற ஒரு பிஸ்னஸ். அது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா என்ன அப்போது டெய்லி எவ்வளவோ கறி செஞ்சு அந்த அத்தனை சிலைக்கு முன்னாடி கொண்டு போய் வைப்பார் அவங்க அப்பா. சாப்பிடு. ஆபிரகாம் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, டே மகனை கடையை பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரேன், மகனை உட்கார வச்சுருக்காரு. ஆபிரகாம் நல்ல பெரிய தடியை எடுத்தார், இருக்கிற எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிட்டார். எல்லா சிலையும், எல்லா சாமி சிலையும் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாத்தையும் நொறுக்கிட்டாரு. அப்பா பார்த்தா பதறி போயிட்டாரு. என்னடா நடந்துச்சு, எல்லாம் நொறுக்கி போய் கிடைக்குது. நீங்கள் பாட்டுக்கு கறியை வச்சுட்டு போயிட்டீங்க, அது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு அது உடச்சிக்கிச்சு, மண்டையை உடச்சிக்கிச்சு. என்ன செஞ்சு சிலையெல்லாம் சண்டை போட்டு என்ன செஞ்சு அது தலை ஒன்று கம்பு எடுத்து அந்த பாருங்க இந்த கம்பு இருக்கு, இதை எடுத்து ஒவ்வொன்றா அடித்து உடச்சி போட்டுருச்சு. அப்பா கேட்டார், அது எப்படா உடைக்கும்? எப்படா? அதுக்கு உயிர் இருக்கா? ஜீவன் இருக்கா? இல்லை. சோதனை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த தேவன் தன்னை ஆராதிக்க ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் வாஞ்சைகள், சோதரம், கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற முக்கியத்துவம், கர்த்தருக்கென்று நானும் நீங்களும் செயல்படுகிற காரியங்கள், ஸ்தோத்திரம், அது தேவனை நாம் பக்கமாய் இருத்திக் கொண்டு வரும். அல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று எதை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே வாஞ்சையாய், தாகமாய், விருப்பமாய், நம்முடைய நேரங்களை, பணத்தை, எல்லாவற்றையும் பிசிக்கலா, மென்டலா, எல்லாத்திலையும் அவருக்கென்று எதை செய்ய நானும் நீங்களும் வாஞ்சிக்கிறோமோ கர்த்தருடைய கண்கள் காண்கிற கண்கள். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா சாதாரண காரியம் கிடையாது.
நான் அடிக்கடி இதோடைய நாங்கள் அந்த பக்கம் போனோம்னா காரை நிறுத்திட்டு சோதர கடையில் போய் டீ வடையெல்லாம் சாப்பிட்டு கூட போவதும் சரி வரையிலும் சரி எப்பாவது ஒரு டைம் ஒரு விசிட் பார்த்துட்டு போவோம். அப்போது சில சம்பவங்களை காரியங்களை அங்கே நடந்தது எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க சோதரன். அப்புறம் அன்னைக்கு கடைக்கு வந்துட்டு சொன்னாங்க இப்படி ஒரு இடத்த வீடை வாடகை காசு சோதரன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க சோதரன். இப்படிப்பட்ட காரியம் வேலை நாளைக்கு ஒரு இடத்த இதே பட்டணத்தில் வாங்கி ஒரு பெரிய லெவலில் ஒரு கட்டடத்தை கட்டும்போது அந்த கட்டடம் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர அதற்கு பின்னாடி உள்ள பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் அது தெரியாது. அது யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க, அவருக்கு என்ன. ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டிட்டு எதிர்பாராமல் உங்களை பார்க்காம போனால் அதெல்லாம் கட்டிட்டாருல இனிமேல் எப்படி பார்ப்பாரு நம்மளை, அதை எப்படி நம்மளை கவனிப்பார் அப்படின்னு பேச்செல்லாம் வரும். ஆனால் அதற்கு பின்னாடி உள்ள சோத்திரம் அந்த சாக்ரிஃபிஷியல் லைஃப், தியாகமான வாழ்க்கை, நேரத்தை, பணத்தை, குடும்பத்தை, சோத்திரம் தூக்கத்தை எல்லாவற்றையும் நஷ்டமாக நினைத்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஓடுகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் ஒருவேளை பாஸ்டர்ஸ்ன்ற லெவலில் நாங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்களும் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய ஜனம். புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் யாரு? ஸ்தோத்திரம். ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டம். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு, எல்லாருக்கும் அந்த கடமை உண்டு. எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று உழைக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை உங்களால் தனிப்பட்ட முறையில் முடியலைன்னா யாரோட சேர்ந்துவீங்க? விசுவாசத்தில் யாரோட சேர்ந்துவீங்க? ஊழியக்காரங்களோட சேர்ந்துவீங்க. சோதரன் ஊழியக்காரங்களை உற்சாகப்படுத்துங்க. நான் அமெரிக்கா தேசத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. என்னங்க சொன்னீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற காரை விட பாஸ்ட் பெஸ்ட்டான கார் வச்சுருக்காங்க. விசுவாசிகளுடைய காரை விட பாஸ்ட் விசுவாசிகள் 10 லட்ச ரூபா கார் வச்சுருந்தா பாஸ்ட் 20 லட்ச ரூபா கார் வச்சுருக்கணும். நம்ம ஊரில் சகிக்க முடியுமா? நம்ம ஊரில் ஏற்றுக்கொள்வாங்களா? சோதரன் இதெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குது. சோதரன் நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. பாஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லி எங்களை கெடுத்துடாதீங்க. நாங்கள் பாஸ்டர் கார் வாங்கி தர முடியாது. எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தின பாஸ்டர் நாக்பூரில் இருக்கிறார். சோதரன் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். விசுவாசிகள்லாம் சேர்ந்து பாஸ்டருக்கு 30 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதே பாஸ்டர் வீட்டுக்கு அவர் மகன் கல்யாணத்துக்கு நாங்கள் நாக்பூர் போயிருந்தோம். ஒரு அம்மாவை பெட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. டெய்லி நாங்கள் 3 நாள் தங்கியிருந்தோம். அந்த கல்யாணம் நடக்கிறனால பாஸ்டர் வீட்டில் ஒரு வயசான கிழவியை தங்க வச்சுருந்தாங்க. உண்மையாக சொல்லக்கூடாது, நான் ஊழியக்காரனாக இருந்தால் சகிச்சுக்கிட்டேன். அந்த அம்மா பார்த்தோன்னே தெரிஞ்சது இது எந்த தகுதியும் கிடையாது. அதனுடைய தோற்றம், அதனுடைய நேரம் நிச்சயமாக அதை எப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அது விசுவாசி. அதனால் நான் மேலே ஒன்றும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் நடந்துச்சு. அந்த அம்மா கார்லேருந்து இறங்கி வந்தா ஹோட்டல் வாசலில் நிற்கிற செக்யூரிட்டியெல்லாம் அவன் அப்படியே கண்ணாகி போயிட்டான். இந்த மாதிரி உருவத்தையெல்லாம் காரில் வரலாம் முதல்ல உள்ளே விட மாட்டான். அந்த ஹோட்டல்லாம் காரில் வராதவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டான். 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் நாட்களே பெரிய ஹோட்டலில் அங்கே கல்யாணம் நடக்குது. இந்த அம்மா எங்களோட கட்டிக்கிற மாதிரி நடந்து வராமல் வேறு வழியில் அவங்க புக் பண்ணி அவங்க கல்யாணத்தை நடத்துகிறாங்க. யாரையும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல முடியாது, விட்டானுங்க. அப்புறம் அடுத்த நாள் கல்யாணம் வந்து பாஸ்போர்ட் தெளிவாக கேட்டுங்க. அது யாருக்கு? இந்த அம்மா தெருவா குப்பை பொறுக்கிற அம்மா. என்னது இந்த அம்மா யாரு? குப்பை பொறுக்கிற அம்மா. தெருவா போய் தெருவில் காசுக்கு குப்பை இதெல்லாம் சேர்த்து கடையில் மட்டும் மொத்தமாக போடுற ஒரு தொழில் செய்யுது. பக்கத்தில் கிராமத்தில் இருக்குது. அதோடு நிறுத்தினார். அடுத்த கொஞ்சம் லேட்டாக சொன்னார், இந்த கல்யாணத்துக்கு அந்த அம்மா 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அந்த கிழவி என்ன செஞ்சிருக்கு தான் கல்யாணத்துக்கு, வாசு செய்ய கல்யாணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. அல்லேலூயா. தகுதியை உண்டு பண்ணி இருக்கிறவர் கர்த்தர். ஆனால் உண்டு பண்ணின அந்த தகுதிக்கு பாத்திரவான்களாய் நானும் நீங்கள் நடந்து கொள்ளணும். நானும் நீங்களும் அந்த
என்ன நம்பி நம்மள்கிட்ட கொடுக்குறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு செயல்படுத்தணும். இன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு உங்க கையில், என்ன செய்யுங்க? யாராவது உண்மையா பதில் சொல்லுங்க. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, அசல் முதல்ல 10 லட்ச ரூபா கொடுப்பாருன்றதே நம்பிக்கை இல்லை. அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்? 10 லட்ச ரூபா கொடுப்பாருன்னே நம்பிக்கை கிடையாது. அப்புறம் நான் எப்படி பாஸ்டர் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கே யோசிச்சு வச்சுங்க, இன்னைக்கே யோசிச்சு வச்சுங்க, திட்டம் போடுங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தா நீங்க பாசு கையில எவ்வளவு கொடுங்க? 1 லட்சம். மீதி உங்க கையில எவ்வளவு இருக்கணும்? 9 லட்சம். பெருசா தெரியாது, 9 லட்சம் பெருசா தெரியாது. பாசு கையில எவ்வளவு இருக்கணும்? இந்த 10 லட்ச ரூபா வராம இருந்திருந்தா கூட தேவையில்லை. இந்த 10 லட்ச ரூபா வராம இருந்திருந்தா கூட தேவையில்லை. பாசு கையில 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க 10 லட்ச ரூபாயில உண்மையா இருக்கும்போது தேவன் உங்களை நம்பி 50 லட்ச ரூபா தர வல்லவராக இருக்கிறார். நீங்க 10 லட்ச ரூபாயில நானும் நீங்களும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது சோதரம் உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் 50 லட்ச ரூபா தர வல்லவராக இருக்கிறார். இன்னும் கொடுப்பேன், இன்னும் செய்வேன், இன்னும் ஊழியத்தை தாங்குவேன். அந்த சிந்தைக்குள்ள வாங்க, தாராள மனசோட நடந்துங்க. சாலமோன் போல நீர் கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள்? காபூல் நாடு ஒர்த்லெஸ், குட் நத்திங், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே கலிலேயா மற்ற நான் முடிக்க இருக்கிற நிறைய செய்தி எடுத்து வந்தேன், வேணாம். பல மனுஷர்களை குறித்து, தேவன் உயர்த்தின மனுஷர்களை குறித்து நான் பேச விரும்பினேன். நான் நேரம் போயிட்டு மற்ற 4ஆம் அதிகாரம் எடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மற்ற 4ஆம் அதிகாரம் சோதரம் நல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அது சரியாக 13 சோதரம் 13லேருந்து வாசிங்க. 12 வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்ற நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாருடைய கலிலேயாவிலே. முதல்ல சாலமோன் கொடுத்த பட்டணங்கள் எங்கே இருக்குதுன்னு ஆசை யாராவது சொல்ல முடியுமா? கலிலேயாவிலே 20 பட்டணங்கள். இப்போ அதே கலிலேயாவுக்கு யார் வர்றா? இயேசு வருகிறார். அங்கே என்ன உதிக்குது? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். அதே கலிலேயாவிலே அங்கே ஜனங்களுக்கு வெளிச்சம் உதிக்கிறது. அந்த வெளிச்சம் உலகம் முழுவதும் கடந்து வந்து நமக்குள்ளும் நம்மையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியாய் வெளிச்சமாய் நமக்குள்ளும் கர்த்தர் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நிலைமை, வெறுமையான நிலைமை, எம்ப்டினஸ், சோத்திரம், எந்த நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை, இடங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய வேலை, நம்ம குடும்ப, ஒருவேளை ஜாதியா இருக்கலாம், சோத்திரம், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்போது அங்கே பெரிய வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை அதே கலிலேயா தான். அதே நான் கூட சந்தேகப்பட்டு பல ரெஃபரன்ஸ் பார்த்தேன். அந்த கலிலேயாவும் இந்த கலிலேயாவும் ஒன்றுதானா அப்படின்னு பார்த்தேன். ரெண்டும் ஒரே கலிலேயா தான். அது குட் ஃபார் நத்திங்னு இருந்தது. இங்கே கர்த்தர் வந்தார், அது பெரிய வெளிச்சமாய் மாறியது. அது அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறியது. அது தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஒரு இடமாய், ஒரு துவக்கமாய் அந்த ஏரியா மாறியது. அல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய இருந்த நிலைமையில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனையும் நல்லா ஞாபகத்தை வச்சுருங்க. சோதரன், ஒருவேளை இங்கே யாராவது என்னென்ன யாராவது மாஸ்டர் டிகிரி படிச்சுன்னு இருக்கீங்களா? மாஸ்டர் டிகிரி சிஸ்டர் யார் படிச்சிருக்கீங்க? மாஸ்டர் டிகிரி படிச்சுங்க யாராவது இருக்கீங்களா? சோதரன். பேச்சுலர் டிகிரி, பிஏ, பிகாம், பிஎஸ்சி,
ஒருவேளை ஸ்தோத்திரம் அது பட்சம் தெரிவிங்களா? சரி, சகோதரி கையை வைக்கிறேன். ஸ்தோத்திரம், நான் ஒரு பேச்சுலர் டிகிரி தான் முடிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் அதை குறித்து ஒரு நாள் வெட்கப்பட வேணாம். உங்களையும் என்னை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சித்தார். ஒன்றுமே படிக்கலை பாஸ்டர், எனக்கு பைபிள் படிக்க தெரியாது அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாராவது அவங்க யோசிக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரையும் இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ஒருவேளை ஒரு ஊழியக்காரர் இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி, இங்கிலீஷில் ஸ்தோத்திரம் அவ்வளவு நேர்த்தியாக பேசுவார். ஆனால் அவர் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். எனக்கு இங்கிலீஷில் செய்தி கொடுக்க தெரியாது. நான் காலேஜில் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷில் செய்தி கொடுக்க தெரியாது. 4ஆம் கிளாஸ் படித்த ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு? அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்தார், அவரை உயர நிறுத்தினார். ஸ்தோத்திரம். என்னையும் உங்களையும் தூக்கி எடுத்த கர்த்தர். ஸ்தோத்திரம். நம்முடைய ரத்தத்தினாலே பாவம் கழுவி நீதிமன்களாய் மாற்றினவர், பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார பாக்கியத்தை தந்த தெய்வம் ஒரு நாளிலே நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கையை என் உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார், நம்முடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக ஒரு சிஎஸ்ஐயோ ஒரு ஆர்சி மாதவரோ அப்படிப்பட்ட சபைகள்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஆர்சிலேருந்து, சிஎஸ்ஐலேருந்து, லுத்தரன் சபையிலேருந்து, ஸ்தோத்திரம், வெவ்வேறு சபையில் இருந்தோம். என்னுடைய பேக்ரவுண்டில் நான் ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலி. என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, நான் 4வது தலைமுறை கிறிஸ்தவன். ஸ்தோத்திரம். எங்கள் தாத்தா பேர், அவர் தான் முதல்ல கர்த்தருக்குள்ள வந்தார். அவர் பேர் தேவதாஸ். அவருடைய மகன் பேர் சாமுவேல், என்னுடைய தாத்தா பேர். என்னுடைய அப்பா பேர் இந்த உலகத்தில் ரொம்ப பெக்குலியர் நேம். எல்லா கல்யாண வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வீட்டு பேர் சொல்லாமல் கல்யாணம் முடியாது. மங்களம் செழிக்க திருவையருளும் மங்களநாதனே, அதுதான் எங்கள் அப்பா பேர், மங்களநாதன். ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிப்பு இல்லை. நாங்கள் 4 தலைமுறைகளாக இருந்தோம், ஆனால் ரட்சிப்பு இல்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார், திருநெல்வேலியிலேருந்து வந்தார். எங்கள் வீட்டில் இருக்க முடியும் செய்தார், எங்களை ரட்சிப்புக்குள்ளே கொடுத்தோம். அல்லேலூயா. வெளிச்சம் உதித்தது. அது வரைக்கும் நாங்களும் திருத்தமாக இருட்டாக தான் இருந்தோம். அது வரைக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், பைபிள் இருந்துச்சு, ஜெபம் பண்ணுவோம். குட் ஃப்ரைடே 40 நாள் 7 வாரம் நாங்கள் 2 டேஸ்லாம் இருப்போம், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எது இல்லை? ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பை தேவன் எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த கனமான ஊழியத்தை செய்ய என்னுடைய அண்ணனும் இங்கே சின்னாபுரி அம்பாக்கரையில், அவரும் எங்கள் குடும்பத்தில் அவர் தான் மூத்தவர். சோதனை ராமகுமாரன் பேர். அவர் அங்கே ஊழியர் செய்கிறார், நான் இங்கே வடமதுரையில் ஊழியர் செய்கிறேன். என்னுடைய மகன், அவனுடைய மனைவி, அவங்க அப்பா மதுரையில் பாஸ்டர். என்னுடைய மகள் ஒரு பாஸ்டருக்கு ராஜபாளையத்தில் பாஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிறோம். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் ஒரு நோக்கத்தோடு முகாந்திரத்தோடு என்னை உங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். என்னை வைத்திருக்கிறதற்கு உமக்கு முகாந்திரம் இருக்கிறது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர்கிட்ட என்னை இந்த பூமியிலே ஜீவனோடு உயிரோடு வைத்திருக்கிறதற்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்கு, இப்படிப்பட்ட வருமானங்களை கொடுத்ததற்கு, இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்ததற்கு, இப்படிப்பட்ட ஒரு தொழிலை கொடுத்ததற்கு, அது விவசாயமாக இருக்கலாம், சகோதரன் செய்கிறது போல, பாஸ்ட் செய்கிறது போல, ஒரு கடை வேலையாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் தேவனுக்கு நம்மை குறித்து முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. என்ன முகாந்திரம்? ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை மட்டும் கேட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்ற நன்மையில்
பெரிய நன்மையா நீங்க எதை நினைக்கிறீங்க? இது மாதிரி நன்மை எனக்கு வேற எதுவுமே கிடைக்க சான்ஸே இல்லை. நீங்க பெற்ற நன்மையில தேவனிடத்துல இருந்து உழைச்சி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அது இல்லை. நான் அதை சொல்ல, வீடு வாசல் காரு நகை பணம் எது வேணாலும் இருக்கலாம். நீங்க பெற்ற கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற நன்மையில எதை நீங்கள் விலையேற பெற்றதாய் பெரிய நன்மை இதுதான் பாஸ்டர் எனக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அவரிடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பு அதற்கு ஈடு இணையாய் நிகராய் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நான் இப்படி கற்பனை செஞ்சு பார்த்தேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில் இருக்கிற தண்ணீர், மலை, சோதரம், மனுஷர், இது சோதரம், எல்லா வெயிட்டையும் ஒரு தராசில் வச்சிட வேண்டியது. எல்லா வெயிட்டையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனுஷர் எல்லாத்தையும் ஒரு தராசில் வச்சிட வேண்டியது. உள்ள இருக்கிற மணல், கல், பாறை எல்லாத்தையும் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவான ஆண்டவர் உட்கார்றாரு. என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்படி கற்பனை செஞ்சுக்கலாம். தராசுல எது சோதரம் இந்த பக்கம் தாழ்ந்து வருதோ அதுதான் என்னது, அதுதான் பிள்ளையாரப்பட்டது இல்லையா? 1/2 கிலோ கல் வச்சிருக்கிறோம் நம்ம. இல்லைன்னா இப்போ எலக்ட்ரானிக் தராசில் நம்ம கண்ணு எதை பார்க்கும்? ப்ராக்டிக்கலாக உள்ளதை சொல்லுங்கள். எலக்ட்ரானிக் தராசில் நீங்கள் 1/2 கிலோ ஒரு ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஒரு பொருளை கேட்குறீங்க, எலக்ட்ரானிக் நம்பர் வரும். அதில் ஸ்பெஷலாக நீங்கள் எதை கவனிக்கிறீங்க? இல்லை எலக்ட்ரானிக் தராசு நம்பர் ஐயா சொல்கிற நம்பரை பார்ப்போம். 1/2 கிலோனா எவ்வளோ வெயிட் இருக்கணும்? 500 கிராம் இருக்கணும். ஆனால் நம்ம மனசு எதில் ஓடும்? ஒரு 502வது என்ன செய்யணும்? 502 கிராம். சில பேர் 505 போட்டுட்டு அலட்சியமாக எடுத்து என்ன செய்வாங்க? கேரி பேக்கில் அப்படியே. அப்போ நமக்கு இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா? 2 வீட்டுக்கு வாங்குறோன்னு வச்சுங்க, இன்னொருத்தருக்கும் வாங்குறோம், நம்ம தான் வாங்கிட்டு போகிறோம். எதில் 505 கிராம் போட்டால் எதில் 507 கிராம் போடலாம்? இதை அவங்கள்ட்ட கொடுக்குறதா அதை அவங்கள்ட்ட கொடுக்குறதா? சொல்கிறேன். நம்முடைய உள்ளத்தில் வெளிச்சமாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே அவர் வந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துல இந்த சபையை ஆரம்பிப்பதற்கு தேவனுக்கு முகாந்திரம் இல்லை. இந்த இடத்துல வீடு கிடைக்கணும்னு என்ன அவசியம் இருந்திருக்கு? கர்த்தருக்கு அவசியம் இருந்திருக்கு. ஒருவேளை இவங்க எங்கெங்கேயோ தேடி இருந்திருக்கலாம். இவங்க இப்படி ஆராதனை நடத்த ஒரு இடத்த இதே திண்டுக்கல் பட்டணத்தில் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கலாம். அதுக்குரிய சபை இல்லாத இடத்துல தேவன் இந்த சபையை ஆரம்பிக்க செய்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதுக்கு உங்கள் பாஸோட விசுவாசிங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து சோத்திரம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆத்ம பாரத்தோடு இந்த பகுதி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இந்த பகுதி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். நான் ஏறத்தாழ ஒரு 25 வருஷமா சோத்திரம் என்னுடைய ஜெப நேரம் நைட்டு எக்ஸாக்டாக நைட்டு 12 மணிக்கு சோத்திரம் நான் பல இடங்களுக்கு பட்டணங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சோத்திரம் மாவட்டங்களுக்கு இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிற 29 ஸ்டேட்ஸுக்கு 7 யூனியன் டெரிட்டரிக்கு எஸ்எல்எம் பட்டணத்துக்கெல்லாம் பேர் சொல்லி ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு மாவட்டமாக பேர் சொல்லி என்னுடைய நண்பர்களுக்காய் அவர்களுக்காய் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணுகிறது உண்டு. இந்த நாள் ராத்திரியிலிருந்து நான் இந்த சபைக்கு பொதுவாக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஞானபுரம் என்ற இந்த ஏரியாவை சொல்லி நான் என்ன செய்வேன்? ஜெபிப்பு. நீங்களும் என்ன செய்யுங்க? இந்த ஜனங்களின் ரட்சிப்புக்காக இந்த சபை ஆதிக்குரிய எண்ணிக்கைகளும் காலத்திலும் வளர தேவனுடைய அந்த ரட்சிப்பின் ஸ்தோத்திரம் சந்தோஷம் அநேகம் ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் அநேகம் ஜனங்களுக்கு கலிலேயா குட்காட் நத்திங் ஒர்க்லெஸ் அந்த இடத்துல கர்த்தர் வந்தார். இந்த இடத்துல இந்த சபை வந்தது பெருமையாக இருந்த இந்த ஜனங்களுக்கு இந்த சபை மூலமாக பாஸ்டர் மூலமாக என்ன செய்யணும்? பெரிய வெளிச்சம் என்ன செய்யணும்? கடந்து செல்லணும். அநேகர் ரட்சிப்புக்கு ஏறுவார். இந்த சபை வந்து ஒரு நாள் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு வேலை ஃபஸ்ட்டு இயர் அனிவர்சரி ஒரு வேலை கத்திரிக்கு சித்தமாக இருந்து நானும் உயிரோடு இருந்தால் கூப்பிட்டுங்க. இன்றைக்கி நான் புதிய ஆத்மாக்களை இங்கே பார்த்தேன். அங்கே பஸ்ஸர் ஊழியத்தில் சொல்கிறேன் ஊழியம் செஞ்சோம். கத்தர் இந்த ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தோம். நாங்கள் ஜெபித்தோம். ஜெபியுங்கள் ஆத்மாக்களை குறித்த பாரத்தோடு
கண்ணீரோட ஜெபியுங்கள், உங்களுக்கும் பலன் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்திலும் பலன் உண்டு. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரமாக நிறைவு செய்யலாம் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோம். இருந்தாலும் எங்களை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு அடுத்த ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய பாஸ்டர் அல்ல. யார் இல்லை? பாஸ்டர் இல்லை. என்னை பற்றி நீங்கள் அறிந்த உங்களுக்கு தெரியும். நான் பாஸ்டர் இல்லை, நான் ஒரு மாஸ்டர். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? நான் வந்து பாஸ்டர் இல்லை, நான் ஒரு மாஸ்டர். நான் அப்படி சொல்கிறதும் நான் விரும்புறது இல்லை. உங்கள் மத்தியில் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க காலண்டரில் கூட என்ன போட்டிருக்கும் தெரியுமா? என்ன போட்டிருக்கோம்? வாங்கினவங்க சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரன், அவ்வளோதான். நீங்கள் எனக்கு என்னுடைய கால்கள் நீங்கள் வச்சுருக்கோங்க பாருங்கள், கீழே போட்டிருக்கோம் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவ்வளோதான். அதான் சொல்லணும்னா நீங்கள் பாஸ்டர்னு சொல்லாதீங்க. ஒருவேளை மாஸ்டர்னு வேணால் சொல்லுங்கள், நான் மாஸ்டர் தான், சரிங்களா? ஆனாலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டுகளை கடந்து விட்டோம். 30 ஆண்டுகளை கடந்துட்டோம். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு நாங்கள் வருவோம்னு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே பின்னோக்கி பார்த்தோம்னா அதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் பிறந்த இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எங்கே பிறந்தேன்னு உங்களுக்கு இருக்கிற தெரியும்னு சொல்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நான் பிறந்தது ஒரு மலையில் சிறுமலையில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தது தெரியுமா? என்ன வேலை செஞ்சுருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். நீ நிறையா செஞ்சுருப்போம், உனக்கு தானே தெரியும். எங்கன்னு கேட்டால் எப்படி? குரங்கு விரட்டுறது. என்ன விரட்டுறது? குரங்கு விரட்டுறது, குதிரை ஓட்டுறது, அப்புறம் என்ன செய்யறது? பக்கத்து காட்டில் திருடுறது, அப்புறம் கல் ஒரு சைஸாக இருந்தால் அதை சாமின்னு கும்பிடுறது. நாங்கள் யார்? ஆனால் நாங்கள் யார்? கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த அறிவு கூட அந்த நாட்களில் கிடையாது. அந்த அறிவு கூட அந்த நாட்களில் கிடையாது. நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வறுமையில் வாழ்ந்தோம். என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லணும்னாக்க, முழுசாக சொல்லணும்னாக்க நிறைய நாள் வேணும், நிறைய நேரம் வேணும். அதெல்லாம் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட. அது பின்னாட்களில் தெரிந்து கொள்வீங்க. அப்படியாக இருந்த எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படின்னா, எங்களை யாரும் சொல்லி சத்தியம் சொல்லி சபைக்கு எங்களை கூட்டிகிட்டு போகலை. யாரும் சத்தியம் சொல்லி சபைக்கு எங்களை யாரும் கூட்டிகிட்டு போகலை. உண்மையிலே இந்த வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று படிக்கணும் அப்படின்னு நான் படிக்கிற பொழுதுதான் கர்த்தர் என்னோடு பேசினார். நான் பலமுறை வேதாகமத்தை வாசித்து அழுதுருக்கேன். ஏன் அழுதுருப்பேன் தெரியுமா? நான் இது வரைக்கும் மனுஷனாக வாழணும்னு அழுதேன். இது வரைக்கும் நான் மனுஷனாவே வாழலை அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அது எங்கே? ரயில்வேல ஒரு கடையில் வைத்து நான் வேதாகமத்தை வாசித்தேன். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதம் அதுதான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபையிலே போய் கர்த்தரை ஆராய்ச்சி சில வருடங்களில் சுமார் 1 வருடம் தான் இருக்கும். அப்பொழுதே எனக்குள்ள என்ன ஒருனா, கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படின்னா ஊழியம் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரிய சபையை கட்டணும், ஆகாவோ அதெல்லாம் இல்லை. நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும்.
நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும், அநேகரை ரட்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய மன விருப்பம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் அதை பெருமையாகவோ இன்று வரைக்கும் எனக்கு சொந்த வீடு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சொந்த வீடு கிடையாது. நான் அப்படி ஒரு வீடு கட்டணும்னு நான் விரும்பினதும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பணிக்கு எவ்வளவு செய்திருக்கிறேன், என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறேன் என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அந்த வடமதுரை பகுதியில் போயிட்டு அந்த குஞ்ச கவுண்டர் என்கிற ஊரிலே போய் நாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது தான் அங்கே ஊழியத்துக்கு போனவர்களையும் அடித்தார்கள். என்னுடைய காரும் நொறுக்கப்பட்டது, அம்பாசிடர் காரும் நொறுக்கப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாக என்றைக்குமே எடுத்ததே இல்லை. பல இடங்களில் பல கிராமங்களில் போய் நாங்கள் அநேக இன்னல்களை சந்தித்திருக்கிறோம். எதற்காக? நான் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ பாருங்க, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குவோம். நான் ரட்சிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சரிங்க, நீங்க சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல, அந்த ரட்சிப்பை நீங்க எத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க? ஆண்டவர் ஒருத்தருக்கு எத்தனை தாளத்தை கொடுத்தாரு? 10. இன்னொருத்தருக்கு 1. இப்போ 10 தாளத்தை வாங்கினவர் என்ன பண்ணாரு? இன்னொரு 10 தாளத்தை சம்பாதிச்சாரா இல்லையா? 5 வாங்கினவர், 1 வாங்கினவர். நீங்க 1 வாங்கின லிஸ்ட்ல இருக்காதீங்க. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை நீங்க கொண்டு மண்ணில் புதைச்சிடாதீங்க. நீங்க கொண்டு மண்ணில் புதைச்சிடாதீங்க. அவர் அதான் செஞ்சார். அந்த 1 வாங்கினவர் என்ன செஞ்சாரு? கொண்டு மண்ணில் கொண்டு போய் புதைச்சிட்டாரு. 5 வாங்கினவர் இன்னொரு 5. இப்ப ஆண்டவர் எனக்கு தாளந்தை கொடுத்தாரு, நான் அதன் மூலம் தாளந்துகளை சம்பாதித்து இருக்கிறேன். நான் சபை வைத்து அல்ல, சபையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆத்துமாக்களை, அது இல்லை. நாங்கள் சபை ஊழியத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? 2.5 வருடம் தான் ஆகுது. ஆண்டவர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷத்தை கடந்துருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருஷமா சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எதுக்காக? நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்கள். எனக்கு ஒரு வேதாகமத்தில் எல்லா வசனமும் பிடிக்கும், ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 8:32 என்ன வசனமா இருக்கும்? யோவான் 8:32. 32-33. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க இந்த வேதாகமத்தோட சத்தியத்தை மட்டும் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த சத்தியம் உங்களை எதுல இருந்து விடுதலையாக்கும்? எல்லாத்துல இருந்துமே விடுதலையாக்குங்க. ஆகவே நீங்க நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன், நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டு இன்று இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பணி செய்கிறேன். என்னுடைய வேலை ஒரு சிலருக்கு தெரியும். நான் என்ன வேலை செய்ய சொல்லிட்டேன், மாஸ்டர்னு சொல்லிட்டேன். நான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஓடுறது என்னது? சத்தியத்தை மற்றவங்களுக்கு, நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். வேலை பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது. வேலை பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடத்தில் கூட கார்த்திக் என்கிற ஒரு சகோதரனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி புது வேதாகமம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். எங்க சுவிசேஷம் அறிவிக்க போயில என்னுடைய கடையிலேயே அநேகருக்கு சொல்லுவேன். உலக பிரகாரமாக பேசி
எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்குள்ள அந்த விதையை போட்டுருவேன். எப்படியாவது காலையில் கூட நாங்கள் செய்தியில் பார்த்தோம், இந்த விதையை எங்கே போடணும், சத்திய விதையை எங்கே போடணும் தெரியுமா? எங்கே போடணும்? நல்ல நிலந்தா. இந்த நல்ல நிலம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல இருதயமாகி அந்த நிலத்துல சத்திய விதையை நீங்க போட்டுருங்க. என்ன செய்யணும்? விதையை போட்டுருங்க. முளைக்க வைக்கிறது யாரு? கர்த்தர். நீங்க முதல்ல விதையை போடுங்க. ஆகவே தாளந்த வாங்கினவங்க புதைக்காதீங்க. ரசிக்கப்படன்னு சொல்றவங்க கண்டிப்பா சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 28 கடைசி வசனம். மிகுந்த தைரியத்துடனே 28 கடைசி வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. மிகுந்த தைரியத்துடனே அதானா? தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம். 30வது வசனம். பின்பு பவுல் தனக்காக அதே வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தோட தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் செய்த ஊழியம் பல தேசங்கள். அவர் செய்த ஊழியம் பல தேசம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் கடைசியில் என்ன செஞ்சாராமா? பவுல் தனக்காக வாடகை வாங்கின்ற வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் 25 வருடமாக சுவிசேஷ ஊழியம் பார்த்தாச்சு. இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க பொறுப்பு புதிய பொறுப்பு. அதனால வந்துட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் அதை சொல்லணும்னாக்க அநேக ஐயா சொன்னாங்க, அநேக இடத்துல வந்து பார்த்தோம். அநேக இடங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்து பார்த்தோம். பென்சியல் காலேஜில் ஒரு வீடு பார்த்தோம். வீடு தரேன்ட்டாங்க. ஆனால் வீட்டினுடைய உரிமையாளர் எப்படி தெரியுமா? பெரிய மகா பாரி தண்ணி போடுறவர். அப்புறம் நம்ம போய் கீழே பிரசங்கம் பண்ணிட்டு தான் அவர் மேலே பிரசங்கம் பண்ணுவார். அது சரியா இருக்குமா? அது சரியாக வரல. ஒரு முகமதியர் வீடை பார்த்தோம். அது சரியான ஒரு அவங்க பரவாயில்ல, அவங்க வீடு வாடகை பிடிக்கும், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கலை. இங்கே ஒரு வீடு இப்படி இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது பார்க்குறீங்களான்ட்டு. சரி வந்து பார்த்தோம். நான் வீடு இருக்குன்னு சொல்லும்போது கேட்க சொல்லிட்டேன், நாங்கள் வீடு பார்க்குறதே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு, அதுக்கு விடுவாங்களான்னு சொல்லிட்டு. இல்லை விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்போவே நாங்கள் வந்து கேட்கும்போது சகோதரிங்க உட்காந்துருந்தாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சோத்ரா சகோதரி தான் இந்த வீட்டுக்கு உரிமையாளர். அப்போ வந்து உங்களை பார்த்தோன்னு சொன்னாங்க, வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வீடு பிடிச்சிருக்கு, நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து இந்த வீட்டை விடுவீங்களா அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொன்ன காரியம் என்னது? மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணேன். அவங்க இன்னும் ஊரில் ரெச்சி கூட கடந்து வரலனாலும் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறாங்க. நேற்று கூட 4 மாவட்டம் சொல்லி வந்துருக்குறாங்க. ஆக கர்த்தரை அறிந்த ஒரு குடும்பம். இப்போ சொன்னாங்க, நீங்கள் வர்றதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் கர்த்தரை ஆராதிக்க அங்கே இங்கே போய்கிட்டு இருக்கேன். இப்போ என் வீட்டில் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்கள். அவங்க கணவர் வந்து பக்கத்தில் இருக்க ஆர்சிடிஸில் அவங்க கோயிலுக்குள்ள அவர் தான் கோயிலுக்குள்ள. அப்போ அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தாராளமாக
நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுங்க. அப்படி முந்தா நாளே ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன் அவர்கிட்ட. நானும் கண்டிப்பாக வரேன். சும்மா 10 நிமிஷம் வேதாகமத்திலிருந்து கொஞ்சம் காரியங்களை பேசினேன். சொன்னார், உங்கள்கிட்ட பேசினா நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கேன், இதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு கேட்குறேன். இதெல்லாம் பைபிளில் இருக்கு, அது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. அப்போ அவரும் நான் வருகிற நாட்களில் ஆராதனையிலே வந்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே கூடி வந்திருந்த ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் எங்களை நினைத்து, இந்த ஊழியத்தை நினைத்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இதற்காக நீங்கள் உங்கள் ஜெபங்களில், தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், உங்களோட சபையில் நடக்கிற உபவாச ஜெபங்களில், மற்ற ஜெபங்களில் ஜோசுவா ப்ரேயர் கார்டன் மனசில் வச்சுருங்க. ஜோசுவா ப்ரேயர் கார்டன் இந்த ஊழியத்தை நீங்கள் மனசில் வச்சுருங்க. அதுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒரு யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இந்த இறுதி வேலையில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள், இந்த வீட்டை கொடுத்திருக்கிற சகோதரன் செல்வ மரிய லியோவுக்காகவும் சகோதரி மரிய செல்வி இருவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் கையீடு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஒரு பூர்ண ரட்சிப்போடு கடந்து வரும்படியாகவும் நம் மத்தியில் வந்திருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் இதை குறித்து நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக நீங்கள் ஆலோசனை சொல்ல விரும்பினால் உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் நேரம் கொடுக்கப்படுகிறது. சொல்லுங்கள். சபை என்பது முக்கியமாய் தடியெடுத்தவர் தான் தண்டகாரன் ஆயிட முடியாது. ஐயா நல்ல ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த சபைக்குள்ளாக வர வேண்டும். முக்கியமாக அதுக்கு இங்கே இருக்கிறவர்கள் உதவி செய்யணும். இங்கே இருக்கிறவங்க யார் யார் வந்திருக்கீங்க, கை கொடுத்துங்க போகணும். இந்த இடத்துல இருக்கிறவங்க, இந்த ஏரியாவில் ஞானபுரம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. என்ன ஒன்றா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் ஐடியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எக்லிஷா என்று சொல்வார்கள். சபை என்பது எபிரேய அர்த்தம் எக்லிஷா. எக்லிஷானா சபைனா என்ன தெரியுமா? மக்கள் கூடுகிற இடம். 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கூடுகிற இடம் தான் சபை. கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். அப்போ பாட்டிமார்களே உங்ககிட்ட அன்பாக கேட்டுக் கொடுக்குற ஒரு காரியம், நீங்கள் யாவரும் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க அந்தோனியம்மா, செவுத்தியார், ராயப்ப